நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் ரஜினி. ஹாய் பிரியா. ஹாய் திவ்யா. ஹாய். என்ன ரஜினி, என்ன விஷயம்? கல்ச்சுரல் செலெக்ஷன்ல நீங்களாம் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கலாம் தான். அப்பு டான்ஸ். அபூர்வ சகோதரர்கள் பாட்டுக்கா? அவன் காலகட்டமா அப்படியே ஆடலாம். அசோக் செல்ல என்ன பண்றான்? அவன் தான் மண்டை பிச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்னு அலையறான். ஒன்றும் தெரியாதவன் ஏன் டென்ஷன் ஆகணும்? என்ன பண்ணாலும் சுமாராக தான் பண்ண போறான். அப்புறம் என்ன? சஸ்பென்ஸா ஏதோ பிளான் பண்றான், என்னன்னு தான் தெரியல. நீ என்ன பண்ண போற? கவிதை தான். அதுதான் நிறைய இருக்கே, அடிச்சு விட வேண்டியதுதான். அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? அதான் பேசிட்டு இருக்கோம். ஓ ஓகே, நான் கிளம்புறேன். பசங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓ சாரி, நீ கிளம்பு. பை பை. சுத்தமா மாறிட்டாண்டி. ஆமாண்டி, பழைய ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கூட காணும். இனி நீ கவலைப்பட வேண்டாம், அவன் உன்னை சுத்தமா மறந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமா, அது நல்லது தானே. சரி வா, லேட் ஆயிடுச்சு, போலாம். வெற்றி, டே வெற்றி. என்னடா என்னடா யோசனை? ஒன்றும் இல்லையே. 4 நாள் கல்ச்சுரல் செலக்ஷனு, இந்நேரத்துக்கு நம்ம பத்தி எரிய வேணாமா? சீமண்ண வழக்கு மாதிரி பக்கு பக்குன்னு எரிஞ்சா அப்படி. அது என்னன்னு சொன்னா பண்ணிடலாம். என்ன மாப்ள, வண்டி வாபல் ஆகுது. சுல்லா மிரட்டிட்டு போனதுலேருந்தே வெற்றி இப்படி தான் இருக்கான். அவனுக்காடா பயப்படுற? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவனோட லுக்கே 2-3 நாளாக தப்பாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சுல்லானுக்கு முன்னாடி ஏதோ ஒரு உள்ளா இருக்கானு சந்தேகப்படுறியா? ஆனால் அவனோட சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி என்னன்னு தெரியலையே. நம்மெல்லாம் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் மாப்ள. செக்ரட்டரி கிட்ட நேரடியாக ஆசீர்வாதம் பெற்ற குழந்தைகள். நம்மள என்ன செய்ய முடியும்? அதனால தாண்டி இன்னும் நம்மளை விட்டு வச்சிருக்காங்க. இல்லைன்னா என்னைக்கோ வெட்டி பிரியாணி போட்டுப்பாங்க. அப்புறம் என்ன பயம்? மாப்பிள, நம்ம சுல்லானை பார்த்து பயப்படுறோம். சுல்லா பிரின்சியை பார்த்து பயப்படுறான். பிரின்சி செக்ரட்டரி சாரை பார்த்து பயப்படுறாரு. ஆனால் அந்த செக்ரட்டரி சாரே பார்த்து பயப்படுற ஒரு ஆள் இருக்கே. யாரா அது? நம்ம செக்ரட்டரி சாரோட ஒய்ஃப் தான். யாரு? கரஸ் கண்ணம்மாவா? அதே தான். ஐயோ டேய், அதான் ஊர்லயே இல்லையடா. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை தட்டி கேட்க அது யூஎஸ்ல இருக்கு. அது இல்ல மாப்பிள, ஏர் இந்தியால யாருக்கும் தெரியாம வந்து இறங்கினதா ரகசிய தகவல். ஆத்தி, அந்த அம்மா சொன்ன பேச்சே கேட்காதடா. அது ஒரு ஹெல் கேளாச்சே. நிஜமாவே அது வந்துருச்சா? உளவுத்துறை தகவல். எப்படி உறுதியாக சொல்கிற? இல்ல மாப்பிள, கரஸ் வீட்டு மொட்டை மாடியில 4 நாளா புடவை காயறத கண்ணை சைக்கிள்ல போனப்போ பாத்துருக்கான். ரெடியா? பொறுப்பா அவங்க வீட்டுல 4 நாளா எக்ஸ்ட்ராவா பால் போடுறாங்க. அவங்க ஊருக்கு போனதுலேருந்து ஜாலியா இருந்த அவங்க வீட்டு டாபர் மேன்ல இருந்து வாட்ச்மேன் வரைக்கும் 4 நாளா அலர்ட்டா இருக்காங்க. அப்ப நிஜமாவே சந்திரமுகி வந்துருச்சா? வந்தா வரட்டுமே. நம்ம காலேஜ்லயே பாக்குற மாதிரி இருந்த பொண்ணு அது ஒண்ணுதான். பாவி. ஆமா மாப்ள, அவ இல்லாம காலேஜே கலர்ஃபுல்லா இல்லடா. இந்த ஜக்குக்குள்ள ஏதோ ஒரு கொக்கு இருந்திருக்கு பாரு. அந்த அம்மாவை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்டா. ஏன் பேச மாட்டேன்? போன வருஷம் இந்த காலேஜ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு பாரு, அப்ப தெரியும் அந்த அம்மா யாருன்னு. எப்படி இருந்துச்சு? அந்த அம்மா ஒரு ரூல்ஸ் ராணி. பசங்க பொண்ணுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கேம்பஸ்குள்ள பேசக்கூடாது. ஐயோ, அப்புறம் எப்படி காலேஜ்குள்ள காதல் காட்சி பண்றது? வீடியோ கேமராவோட ஆளுங்க அலைவாங்க. யாராவது பொண்ணிட்ட பேசணும்னு வையே, வீடியோ எடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. எதுக்கு வீட்டுக்கு அனுப்பிட்டு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண வேண்டியதானே? பொருடா, உடனே பொங்காத. இன்னும் இருக்கு. காலேஜ் பஸ்ல பசங்க முன்னாடி 4 சீட்ல உட்காரணும், பொண்ணுங்க பின்னாடி 4 சீட்ல உட்காரணும். நடுவில் இருக்க 4 சீட்டு அதுல தான் ப்ரொஃபஸருங்க உட்காருவாங்க. சம்பந்தம் இல்லாம திரும்பி பார்த்தன்னு வையே, ஊருக்கு வெளியே இறக்கி விட்டுருவாங்க. பாத யாத்திரையா தான் காலேஜுக்கு வந்து சேரணும். இன்ஜினியரிங் காலேஜுக்கே இப்படியா வந்த செல்போனு கையில இருக்கிறது மட்டும் பார்த்தான்னு வையே, காக்கா வடையை குத்திட்டு போற மாதிரி குத்திட்டு போயிருவாங்க. அப்ப நரி மாதிரி பின்னாடியே போய் காக்கா காக்கா பாட்டு பாடி கெஞ்சிதான் திரும்புவாங்க. இப்பெல்லாம் பொண்ணுங்க சுடிதார் மாதிரி ஒன்று போடுறாங்க பாரு, அப்படிலாம் இருக்க முடியாது. பக்காவான சுடிதார் போடணும். சர்ச்சு ஃபாதர் மாதிரி டாப்பு முழங்கால் கீழே வரைக்கும் வரணும். அப்புறம் துப்புட்டாவெல்லாம் கழுத்துல செயின் மாதிரி போடக்கூடாது. ஊட்டியில சால்வை போடுற மாதிரி ஃபுல்லா போத்தி 2 சைடு பின்னு குத்தணும். பின்னு மட்டும் குத்தணும்னு வச்சுக்க, பின்னாடியே குத்துவாங்க. ஐயோ என்ன ஐயோ, காத்தி மாதிரி காத்தாரி மாதிரி வெற்றி மாதிரிலாம் டிசைன் டிசைனா தாடி வச்சிருந்தா அவ்வளவுதான். காலேஜ்லேயே கத்திரியோட ஒருத்தன் சுத்திக்கு இருப்பேன். கரஸ் கண்ணை செஞ்சதும் அந்த கார்டனர் பாஞ்சு உன் தலையை கொதிப்பான். ஜக்கே ஃபார்மல்ஸ் தான் போடணும், அதுவும் இன் பண்ணணும். ஷூ போடணும். காலர் இல்லாத ரவுண்ட் நெக் டிஷர்ட் போட்டா அவ்வளோதான். ஒரு ஃபார்மல் ஷர்ட் என்ன விலையோ அதை ஃபைனாக போட்டுருவானுங்க. அப்புறம் திடீர்னு ஃப்ளையிங் ஸ்வாட் ஒன்று ரெடிக்கு வரும். கிளாஸ்ல இருக்க எல்லாரும் அப்படியே பேக்கை போட்டு வெளியே போயிடணும். அவங்க பேக்கை செக் பண்ணுவாங்க. காந்தி தாத்தா இன்ஜினியரிங் காலேஜுக்கு சேர்த்தனடா சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. நீங்க சொல்றத பார்த்தா இல்ல போல இருக்கே. ஏதாவது கேட்டா படிப்பு, மார்க்கு, வேலை, ஒழுக்கம், நச்சு 4 வார்த்தையை சொல்லி நம்ம வீட்டில் இருக்கவங்க வாயை லாக் பண்ணிருவாங்க. இப்ப எதுக்குறா இதெல்லாம் சொல்லி பயம் காட்டுறீங்க? கேட்டாலே பயமா இருக்கே. இதெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும்?
தம்பி நாங்க போட்டதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தாப்பா, மெயின் பிக்சர் இன்னும் டெரரா இருக்கும். டேய் அப்பா, இப்போ என்னதான்டா சொல்ல வரீங்க? அநேகமாக நம்ம ஜாலியாக இருக்கிறதுலாம் இந்த கல்ச்சுரல்ஸ் வரைக்கும் தான் நினைக்கிறேன். அதனால அது வரைக்கும் ஏன் ஜாலியா இருக்கணும்? ரொம்ப ரொம்ப ஜாலியா இருப்பேன்றேன். அதான மாப்ள? அதே தான். டேய் இந்த கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியடா. சும்மா எப்ப பாரு வசனத்தையே பேசிக்கிட்டு பாரு அந்த ஆடுற. ஹாய்டா. ஹாய்டா. என்னடா தனியாக உட்காந்திங்க என்ன பண்ணுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், சும்மா தான். என்னமோ சரியில்லை, என்னன்னு சொல்லு. அதான் அப்படிலாம் இல்லைன்றல்ல. நீ அட்வைஸ் பண்ணலன்னா உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். பாலா நக்கல் பண்ணலன்னா அவனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். ஜக்கு அவங்க அப்பாவை திட்டலனா அவனுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். 4 பேர் சாப்பிட்றப்ப காத்தாடி பில்லை பே பண்ணானா அவனுக்கும் பிரச்சனைன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு அழகான பொண்ணை பார்த்து வழியிலனா எனக்கும் ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். நீ ஒரு வயிற்சல் பார்ட்டின்னு நீயே சொல்றிய? ஆமா மச்சான், உண்மையை சொல்றேன். உன்ன மாதிரி எதையோ சீரியஸா யோசிச்சுக்கிட்டு ஒன்னும் இல்லைன்னு பொய் சொல்லல. பெரிய சைக்காட்டிஸ்ட் இவரு, மூஞ்ச பார்த்து மனசை சொல்லுவார். முடியும் மச்சான், அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அது என்ன டெக்னிக்? ரீசெண்டா வந்த ரித்திக் ரோஷன் மூவி ஜிந்தகி நான் மில்லகி தோப்ரான்னு அருமையான ஒரு மேட்டர் பண்ணிருப்பானுங்க. என்னன்னு சொல்ற? நான் ஒரு வார்த்தை சொல்வேன், அதுக்கு ரிலேட்டான வார்த்தை நீ ஒன்னு சொல்லணும். சூரியன் சொன்னா பகல், காஃபின்னு சொன்னா புத்துணர்ச்சி, இப்படி ஏதாவது ரிலேட்டடா. என்னடா ஒரு வார்த்தை 1 லட்சம் விளையாடுறியா? ஒரு டெஸ்ட் மச்சான், நீ விளையாடு. உன் பிரச்சனை என்ன நான் சொல்றேன். ஓகே. டக்கு டக்குன்னு சொல்லணும். அம்மா, அன்பு, அப்பா, அட்வைஸ், சுல்லா, கெட் அவுட், பிரின்சிபல், சஸ்பெண்ட், அமிதா, பிரம்மாண்டம், ரோஜா. செல்வமணி. ஓ அந்த ரோஜா நினைச்சியா? எக்ஸாம், டென்ஷன், சீனியர்ஸ், பாக்ஸிங். ஜெயா. அது டான்ஸ். அப்ப ஜெயா தான் ப்ராப்ளம். சிச்சி ஒத்துக்கடா, அவ சம்மந்தப்பட்டு தான் ஏதோ பிரச்சனையில் இருக்க. அதனால தான் இந்த யோசனையில் இருக்க. இப்படி சிரிச்சா என்ன அர்த்தம்? ஒத்துக்க மனசு இல்லை, ஆனால் அதுதான் உண்மைன்னு அர்த்தம். அப்ப கரெக்டா சொல்லிட்டேனா? என்னடா பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைடா. லைஃப்பில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறேன். அது சரியா தப்பான்னு தெரியாமல் தான் குழப்பமாக இருக்கு. என்னன்னு சொல்லிட்டா? ரொம்ப கேட்காதடா, எனக்கு அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. புரியுது மச்சான், எதுவாக இருந்தாலும் ரொம்ப யோசிக்காம முடிவிடு. யோசிக்க வேணான்னு சொல்கிறியா? நீ எந்த விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சா வேணான்னு தான் வரும். அதனால சரியா தப்பான்னு கொஞ்சமா யோசி. பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு மட்டும் நல்லா யோசிச்சுக்கோ. ரிஸ்க் எடுத்தாதான் மச்சான் ரஸ்க் சாப்பிட முடியும். எப்படி நம்ம பழமொழி? நல்லா இருக்கு மச்சான், கார் ஷெட்ல தான் பத்திரமா இருக்கும். அதுக்காக கார் வாங்கி ஷெட்லயே பத்திரமா வச்சிருந்தா யாருக்கு என்ன யூஸ்? வாழ்க்கையும் அப்படிதான். அதனால உள்ளுக்குள்ளேயே பூட்டிட்டு இருக்காம வெளியே வா. வாழ்க்கை எவ்வளோ பெருசுன்னு உனக்கு தெரியும். என்ன நடக்கக்கூடாதுன்னு நான் பயந்துட்டு இருந்தனோ அது நடந்துருச்சு. ஆனால் நடந்தது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது இப்போ நின்றுடாம தொடர்ந்து நடக்கணுமேனு கவலையாகவும் இருக்கு. எது உனக்கு தேவையில்லன்னு நினச்சியோ அதான் நீ மிஸ் பண்ணிடவே கூடாது. காஸ்ட்லியான பொருள் நீ நினைக்கிற. கரெக்டா? எதை பற்றி பேசுகிறேன்னு புரியுதா? நல்லாவே புரியுது. நீ ஏன்டா இதை பற்றி என்கிட்ட கேட்டதே இல்லை? உனக்கா ஒரு தெளிவு வர வரைக்கும் நானே பேசி உன்னை குழப்ப வேண்டாம் தான். எனக்கு பிடிச்சிருக்கு மச்சான். அது எனக்கு எப்போ தெரியும்டா. நீ எவ்வளோ சந்தோஷமா இருந்தது இப்போதான்டா நான் பார்க்குறேன். ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறேன். அது தப்பாக போயிடக்கூடாதுன்னு பயமாக இருக்குடா. நீ நல்லவன்டா, உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். கவலைப்படாத. இதில் ஏதாவது ஒரு ஏமாற்றம் வந்துச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாதுடா. எதுக்கு இப்போ நெகட்டிவாக பேசுகிற? ஸ்ட்ராங்காக இரு மச்சான். தைரியமாக பிடிச்சதை பண்ணு. சரியா வருதோ தப்பா போகுதோ, பிடிச்சதை பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். என்னடா? தேங்க்ஸ் மச்சான். ஃப்ரீயாக விடுறா. ஏய் டேய் ஏய் எங்கடா மாப்ள இந்த ஜக்கு பையில ஆளை காணா? கிளாஸ்ல பார்த்தனே. இந்த ஸ்டூபிட் பாய் வேஸ்டா கிளாஸ்ல என்ன பண்றான்? ஏய், அவன் ஸ்டூபிட் பாயா? அவன் இன்டெலிஜென்ட் பாய்டா. அதான் கிளாஸில் உட்காந்து படிக்கிறான். இப்படி மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு கல்ச்சரல்ஸ் ப்ராக்டிஸ்னு ஒன்றும் ஓபி அடிக்கல. நீ தான்டா ஸ்டூபிட் பாய். நோ, நான் ஒரு லைஃப் பாய். ஏண்டா நான் ஒரு ரைமிங்காக சம்பந்தம் இல்லாம ஏதோ சொல்லிட்டேன், அதுக்காக இப்படி போச்சா? எப்படி எதையா உளருவான், ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக உளருவான். அதான் நம்ம பாலா. தேங்க்ஸ் மாப்ள. என்ன ஜக்கு, எங்கெல்லாம் தனியா விட்டுட்டு நீ மட்டும் விழுந்து விழுந்து படிக்கிற மாதிரி தெரியுதே. அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. என்னதான் இருந்தாலும் அவன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் இல்லையா? இன்ஜினியரிங் உலகம் அவன்கிட்ட நிறைய எதிர்பார்க்குது. அது நிறைவேற்றணும்ல. டேய் ஜக்கு, டிராமாக்கெல்லாம் உன்னே நம்பித்தாப்பா பேர் கொடுத்துருக்கு. நீ இப்படி பொறுப்பே இல்லாம பிராக்டிகல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிக்கிறதா நாம எப்படி கல்ச்சுரல் செலக்ட் ஆகுது? சாரி மச்சான், இந்த ட்ராமால நான் நடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். டேய் என்னடா இப்படி பேக் பெல்ட் அடிக்கிற? என்ன ட்ராமாடா போட போகிறோம்? அலிபாபாவும் 5 திருடர்களும். டேய்
அலிபாபாவும் 40 திருடர்கள் தானே கதை இருக்கு. அது பழசு மாப்ள. நாம அதையே ரீமேக் பண்ணி அலிபாபாவும் 5 திருடர்களும்னு மாத்தி எடுக்கிறோம். ஏன்டா 5 திருடுங்க? 40 திருடர்களுக்கு எங்க போய் ஆளை பிடிக்கிறது? அதனாலதான் பட்ஜெட்ல 5 திருடர்கள். ஆமா, அந்த 5 திருடுங்க யாரு? அந்த 5 பேர் நாம தான். அடப்பாவி. கதை என்னன்னு சொல்லுடா. இந்த அலிபாபான்றவன் கொள்ளக்காரன் தானே? ஆமா, பழைய கதையில அலிபாபா குதிரையில போறது, கொள்ளையடிக்கிறது இதெல்லாம் இருக்குல்ல. ஆனா புதுசுல கிடையாது. அப்ப உன் கதையில அலிபாபா கொள்ளடிக்க மாட்டானா? அடிப்பான், ஆனா மாடர்ன் அடிப்பான். எப்படி? புது கதைப்படி அலிபாபா ஒரு காலேஜ் வச்சிருக்கான். எக்ஸாம் ஃபீஸ், லேப் ஃபீஸ், காசு அண்ட் டெபாசிட்னு அவன் சயின்டிஃபிக்கா கொள்ளையடிப்பான். நினச்சேன் இவன் இந்த மாதிரி கான்ட்ரவர்சி சப்ஜெக்ட் தானே யோசிப்பான். டிராமாவுக்கு கப்பு கிடைக்குதா இல்லையான்னு பாரு. கப்பு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, கப்புக்குள்ள டீசியும் போட்டு டீசெண்டா கொடுப்பாங்க. மாப்ள, இந்த மாதிரி டெரரா ஏதாவது டிராமா போட்டாதான் மக்கள் மனசுல இடம் பிடிக்க முடியும். டேய் மூடிக்கிட்டு ஒழுங்கா டீசெண்டான ட்ராமா போடுற வழியை பாருங்கடா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான்டா அலெக்சாண்டர் டிராமா போடுறது? ஏய் சொன்னா கேட்க மாட்டேன். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வருவோம் மாப்ள. ஜக்குறானே, அது ஏன்னு ஒரு என்கொயரியை போடு. டேய் ஜக்கு, இப்ப ஏன்டா டிராமால நடிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிற? இல்லடா, என்னால் அதை சரியாக நடிக்க முடியாது. எங்க யாருக்கு அதில் எந்த டவுட்டும் இல்லை. கிளாஸ்ல நடிக்கிறது அப்படியே ஸ்டேஜில் நடி போதும். இல்லை மச்சான், நான் நடிக்கல. டேய் ஏதாவது பிரச்சனையா? டேய் கேக்குறோம்ல, என்னடா பிரச்சனை? நான் கல்ச்சுரல்ஸில் கலந்துக்க போகிறேன்னு சொன்னதும் எங்கள் அப்பா டென்ஷன் ஆகிட்டாரா மாப்ள. அப்பனுங்கனாவே டென்ஷன் ஆகத்தான்டா செய்வாங்க. அதுக்கு ஏன்டா நீ ஃபீல் ஆகுற? உன்னை படிக்க அமிச்சோமா இல்லை நடிக்க அமிச்சோமான்னு கேட்டு நேற்று ரவுண்டு கட்டிட்டாரா மாப்ள. நீ தான் 3 வருஷத்து பாடத்தை ஏற்கனவே படிச்சு வச்சிருக்கேடா, அப்புறம் என்ன? பேசி பார்த்துட்டேன்டா, பர்மிஷன் கிடைக்கல. கல்ச்சுரல்ஸ் அன்னைக்கு நான் காலேஜுக்கு வருவேன், நீ எதுலையாவது கலந்துக்கிட்டா வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரா மாப்ள. ஏன் மாப்ள, இப்படிலாம் கூட அப்பாங்க இருப்பாங்க? ஜக்கு, நீ உன் அப்பா கிட்ட இதுல உனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்னு சொன்னியா? அது அவருக்கே தெரியும்டா. அப்புறமா உன்னை கலந்துக்க வேணாம்னு சொன்னாரு. அப்பா உனக்கு நல்லது தான்டா யோசிப்பேன், புரிஞ்சுக்கோன்னு சொன்னார். இந்த அப்பனுங்களே இப்படித்தான். அவங்களுக்கு நல்லதுன்னு தோன்றத நமக்கு நல்லதுன்னு சொல்லி நம்ம தலையில திணிப்பாங்க. ஜக்கு நீ கவலைப்படாத. கல்ச்சுரல்ஸ் நீ ஆடுற, பாடுற, நடிக்கிற. ஒருவேளை எங்கள் அப்பா வந்தா? வரமாட்டார். வந்தாலும் உன்னை பார்க்க மாட்டார். எப்படா சொல்ற? போலீஸுக்கு போனை போட்டு காலேஜுக்குள்ள கஞ்சாவிக்கு வந்தாருன்னு அவரை போட்டு கொடுத்துடலாம். அடப்பாவீங்களா, அப்போ போலீஸ் எப்படியும் அவரை ஒரு வருஷம் உள்ள தூக்கி வச்சிடல. இவனை பாடுறா. டேய் அப்படிலாம் அப்பனுங்களை தப்பா நினைக்க கூடாது. பாவம், அவனுங்களை சீரியஸா எடுத்துக்காத. நீ நடிக்கிற, உங்க அப்பாவை எப்படி சமாளிக்கிறது நான் சொல்றேன். ஆமாண்டா, உன்னோட கனவுகளை ஆசைகளை தேடி போ. அதுக்காக நாங்கள் என்ன வேணா செய்வோம்டா, நீ கவலைப்படாத.